சத்ருஹந்தா யோகம் என்று சொல்லுவார்கள். அரசியலிலோ அல்லது பொது வாழ்க்கையிலோ வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்னா அவங்க ஜாதகத்தில் சத்ருஹந்தா யோகம் இருக்கணும். நமது மறைந்த பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அன்னையார் அவர்கள் ஜாதகத்திலும் உண்டு, வின்ஸ்டன் சர்ச்சில் ஜாதகத்திலும் உண்டு. இதுபோன்று இருப்பவர்களை பொது வாழ்க்கையிலோ எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரமாக வெற்றி கொள்வது என்பது மிக மிக சிரமம். வாலிக்குமே ராமாயணத்தில் படிக்கிறோம் இல்லையா, வாலி அவருக்குமே சத்ருஹந்தா யோகம் இருந்ததாக ஒரு கருத்து உண்டு. ஐயா எங்கள் ஜாதகத்தில் சத்ருஹந்தா யோகமெல்லாம் இல்லைங்க இல்லையா, 6ல் ராகு இல்லை, என்ன செய்யலாம்? இப்போ இந்த 6ல் ராகு இல்லை என்று சொன்னால் அது 3லே என்ன கிரகம் இருக்குன்னு உடனே பார்த்துக்கணும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், சௌபாகிய ஸ்தானம்னுலாம் பேர். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் வீரியஸ்தானம்னு பேர். இந்த 3ஆம் இடத்திலே குரு எல்லாம் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் பிரார்த்தனை செய்தால் சரியாகும். 3லே செவ்வாயோ ராகுவோ இருந்து விட்டால் அது சார்புடைய பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது வெற்றிகள் எளிமையாக இனிமையாக கிடைக்கும்.